பச்சை பயிரில் எப்படி முளை கட்டுறது பார்க்கலாமா? முன்னாலே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8 ஹவர் ஊறினா போதும். ஊறினதை நல்லா கழுவிட்டு ஒரு மெலிஸ் துணி எடுத்துக்கலாம். அதில் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஹாட் பேக்கு இல்லைனா டிஃபின் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அழகாக முளை வந்துடும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா முளை கட்டிடும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு நாளில் இருந்துச்சு. இப்போ அழகாக முளை வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது இப்போ ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன். இது இட்லிக்கு கிரேவி மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. கொஞ்சம் பட்டை சோம்பு போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை சோம்பு, 2 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ முளை கட்டின பயிர் எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பயிர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குக்கர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கடாயிலையும் பண்ணலாம். நான் கடாயில் தான் பண்ணுறேன். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இந்த பச்சை பயிர் அப்படியே டிஃபின் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சை பயிர் கிரேவி முளை கட்டினது ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான முளை கட்டின பயிர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சம் 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.